அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து கொள் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற மரபை ஏற்பவனாக எல்லா மனிதர்களும் ஒரே குடும்பம், அன்பே வாழ்வின் முதற் பொருள், நன்மையே பயன் விளையும் பாதை என நம் முன்னோர் நம் மனங்களில் விதைத்துச் சென்றனர். அந்த உயர்ந்த மரபை மனதில் கொண்டு நல்வழிகளில் நம் பயணத்தை தொடர்வோம். இந்த சேனலில் ஹிஸ்டரி ஆஃப் எவ்ரிதிங் என்கிற எல்லாவற்றின் வரலாறும் ஆதாரங்கள் மற்றும் நம்பகத்தன்மை மூலம் தெரிவிக்க உள்ளது. தெரியாத பல முக்கிய விடயங்களை தெரிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாகும். மக்களே, பொதுவாக இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கும் ஒரு சந்தேகம் என்னவென்றால், நாம் எந்த காரணத்திற்காக படைக்கப்பட்டோம்? இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது? நம்மை படைத்தது யார்? நாம் உருவாக காரணம் என்ன? ஆறறிவு உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும். நாம் இப்ப நவீன உலகத்தில் இருப்பதால உலகின் மூலை முடுக்கில் உள்ள பல அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். உதாரணமாக, யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஜியாலஜிஸ்ட், பயாலஜிஸ்ட் சார்ல்ஸ் டார்வின் மனித இனம் எப்படி உருவானது என்று சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், குரங்கில் இருந்துதான் இந்த மனித இனம் உருவானது அப்படின்ற ஒரு கருத்தை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்வைத்தார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த கருத்தை தான் ஏற்றனர். நாம் உண்மையிலேயே குரங்கிலிருந்து தான் வந்தோம் அப்படின்னு அனைத்து மக்களாலும் நம்பப்படுது. இதை பெரும்பாலும் இறைமறுப்பாளர்கள் நம்புவார்கள். ஆனால் இந்த கேள்வியை வேத ஞானம் உள்ள கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சொராஷ்டிரியர்கள், யூதர்கள் போன்ற சமயத்தை நம்புகிற மக்களிடம் கேட்டால் இறைவன்தான் படைத்தான் என்று கூறுவார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள் முதல் மனிதன் ஆதி ஆதாம் மற்றும் அவரது மனைவி ஏவாள் என்று நம்புகிறார்கள். இதுபோல இந்துக்கள் முதல் மனிதன் மனு மற்றும் அவரது மனைவி சதரூபை என்று நம்புகிறார்கள். சரி, முதலில் வேதங்களில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். புனித நூல்கள் ஞானம், குறியீட்டுவாதம் மற்றும் வழிகாட்டுதலின் பரந்த களஞ்சியங்களாகும். ஒவ்வொரு மரபின் வேதமும் அர்த்தத்தின் அடுக்குகளை கொண்டுள்ளது. ஆன்மீகம், ஒழுக்கம், கவிதை மற்றும் வரலாறு. அவற்றின் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வெவ்வேறு புனித நூல்களில் காணப்படும் சில பரந்த கருப்பொருள்கள் என்னவென்று பார்ப்போம். ஒவ்வொரு வேதங்களிலும் உள்ள சில விஞ்ஞான அறிவை பார்ப்போம். என்ன கூறுகிறீர்கள்? வேதங்களில் விஞ்ஞானமா என்று வியப்பாக இருக்கும். ஆமாம், நவீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தவைகள் எல்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக சில வசனங்களை கூறுகிறேன், நீங்களும் சரிபாருங்கள். கிறிஸ்தவம், பைபிள் யோபு 26:7. அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இந்த வசனம் பூமி விண்வெளியில் தொங்கவிடப்பட்டிருப்பதை விவரிக்கிறது. இது பூமி எந்த இயற்பியல் அடித்தளத்திலும் தங்காமல் ஈர்ப்பு விசையால் சுற்றுப்பாதையில் வைக்கப்படுகிறது என்ற நமது நவீன புரிதலுடன் ஒத்துப்போகிறது. இது அறிவியல் வானியல் கிரக இயக்கத்தை விளக்குவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே எழுதப்பட்டது. இன்னும் ஒன்று, பிரசங்கி 1:7. எல்லா ஆறுகளும் கடலில் போய் சேருகின்றன, ஆனாலும் கடல் நிரம்புவதில்லை. ஆறுகள் பாயும் இடத்திற்கு அவை மீண்டும் பாய்கின்றன. இந்த வசனம் ஆறுகள் கடலில் பாயும் நீரின் தொடர்ச்சியான சுழற்சியையும், ஆவியாதல் நீரை வளிமண்டலத்திற்கு திருப்பி அனுப்புவதையும், மழை பொழிவு அதை மீண்டும் நிலத்திற்கு கொண்டு வருவதையும் கோடிட்டு காட்டுகிறது. நீரியல் சுழற்சி 16 முதல் 17ஆம் நூற்றாண்டுகளில்தான் அறிவியல் ரீதியாக விரிவாக விளக்கப்பட்டது. ஆனால் பைபிள் அதன் சாராம்சத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே விவரித்துள்ளது. திருக்குரான் அத்தியாயம் அத்தாரியாத் வசனம் 47 மேலும், வானத்தை நாம் நம் சக்திகளை கொண்டு அமைத்தோம், நிச்சயமாக நாம் அதை விரிவுபடுத்துவோராகவும் இருக்கிறோம். இந்த வசனம் பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தை குறிக்கிறது. இது 20ஆம் நூற்றாண்டில்தான் எட்வின் ஹப்பிலின் விண்மீன் திரள்கள் பிரிந்து செல்கின்றன என்ற கண்டுபிடிப்பு மூலம், நவீன அண்டவியல் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகும். இன்னும் ஒன்று அத்தியாயம் அல் முஃமினூன் வசனம் 12, 13, 14 மேலும், நிச்சயமாக நாம் ஆதி மனிதனை களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம். பின்னர் நாம் அவனை ஒரு விந்து துளியாக பாதுகாப்பான இடத்தில் வைத்தோம். பின்னர் நாம் விந்தணு துளியை ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒரு கட்டியாகவும், ஒட்டிக்கொண்டிருக்கும் கட்டியை ஒரு சதை கட்டியாகவும் படைத்தோம். சதை கட்டியை எலும்புகளாக படைத்தோம். எலும்புகளை சதையால் மூடினோம். பின்னர் அதை மற்றொரு படைப்பாக மனிதனாக படைத்தோம். எனவே படைப்பாளர்களில் மிகச்சிறந்தவனான இறைவன் பாக்கியவான். இன்றைய கருவியல் மனித வளர்ச்சியானது கருத்தரித்தல், பொருத்துதல், கருதிசு உருவாக்கம், எலும்புக்கூடு வளர்ச்சி மற்றும் தசை வளர்ச்சி போன்ற தனித்துவமான நிலைகளின் வழியாக முன்னேறுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது.
குரானின் மொழி தொழில்நுட்ப உயிரியல் அல்ல, கவிதை மற்றும் உருவகமானது. இருப்பினும் பல அறிஞர்கள் இந்த உருவகங்கள் பின்னர் நுண்ணோக்கிகள் வெளிப்படுத்தியவற்றுடன் வியக்கத்தக்க வகையில் ஒத்துப்போகின்றன என்பதை குறிப்பிடுகின்றனர். அடுத்தது ரிக்வேதம் 10.129 நாசதிய சூக்தம் வசனம் 1. அப்போது இல்லாததும் இல்லை, இருத்தலும் இல்லை, காற்றின் மண்டலம் இல்லை, அதற்கு அப்பால் வானமும் இல்லை. என்ன உள்ளே சென்றது, எங்கே சென்றது, எது அடைக்கலம் கொடுத்தது? அங்கே தண்ணீர் இருந்ததா, புரிந்து கொள்ள முடியாததா, ஆழமா? இந்த வசனம் இருப்புக்கும் இல்லாமைக்கும் முந்தைய ஒரு நிலையை விவரிக்கிறது. இது பெருவெடிப்புக்கு முந்தைய தனித்தன்மைக்கு ஒத்ததாகும். அதற்கு அப்பால் வானமில்லை என்பது பெருவெடிப்புக்கு பின்னரே வெளியும் காலமும் தோன்றின என்ற கருத்துடன் ஒத்துப்போகிறது. குறிப்பிடுதல் அளவிட முடியாத நீர் என்பது ஒரு குறியீடாகும். பெரும்பாலும் வேறுபடுத்தப்படாத அண்ட ஆற்றல் அல்லது குவாண்டம் வெற்றிடமாக விளக்கப்படுகிறது. அறிஞர்கள் ஒப்பிடுகிறார்கள். அது பெருவெடிப்பு கோட்பாடு, குவாண்டம் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் ஒன்றுமில்லாது என்பதிலிருந்து பிரபஞ்சத்தின் தோற்றம் வரை. இவ்வளவு தொலைநோக்கு விஞ்ஞான அறிவு மற்றும் சான்றுகள் வெறும் கற்பனையே, புனைகவிகளே என்று நம்மால் தட்டி கழிக்க முடியாது. அப்பொழுது இறைவன் இருக்கிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இறை மறுப்பாளர்களிடம் இதை கூறினால் சரியாக பதில் கூற மாட்டார்கள். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டுடன் கூறலாம். பொதுவாக சமய நம்பிக்கை உள்ளவர்கள் மன உறுதி அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் இறை மறுப்பாளர்கள் அவ்வாறு இருப்பதில்லை. ஆதாரத்துடன் கூறுகிறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உலகத்தில் அதிகமாக தற்கொலை செய்து கொண்டவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் இறை மறுப்பாளர்களே. இன்னும் ஒரு உதாரணம், நீங்களே யோசித்து பாருங்கள். கொலை செய்வது, மக்களை துன்பப்படுத்துவது, மது மற்றும் போதை வஸ்துகளை எடுத்துக்கொள்வது, கற்பழிப்பது, விபச்சாரம் செய்வது, இது போன்ற தீய செயல்களை செய்ய நினைக்கும் போது மேலிருந்து இறைவன் பார்க்கிறான் என்று அஞ்சி அதிலிருந்து விலகிக் கொள்வார்கள். இதில் சில சுயநலவாதிகளை தவிர இது எல்லா மனிதர்களுக்கும் இது போன்ற விஷயங்கள் மனதில் ஆசை ரூபத்தில் தோன்றும். ஆனால் அதிலிருந்து ஆன்மீகம் எப்படி இறை அச்சமுள்ள மக்களை மீட்கிறது என்று சிந்திக்க வேண்டும். இதுவே இது போன்ற தீய சிந்தனைகள் இறை மறுப்பாளர்களுக்கும் தோன்றும். அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்கள் என்ன நினைப்பார்கள்? இறைவனே இல்லை, பிறகு யார் என்னை கண்காணித்து தண்டனை கொடுப்பது என்ற சிந்தனை தோன்றும். முதலில் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து போக போக அது பெரிய செயல்களை செய்ய நேரிடும். அதில் மிக மிக சில மக்களை தவிர நம்மை எது சூழந்து கெட்ட செயல்களிடமிருந்து பாதுகாக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நான் முன்பே வேதங்களில் இருந்து விஞ்ஞான சான்றுகளை உங்கள் முன் சமர்ப்பித்தேன். அது மிக மிக குறைவான சான்றுகள், ஆனால் மிக மிக உயர்வான சான்றுகள். இன்னும் பல உள்ளன. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இறுதியாக இந்த வீடியோவில் இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்று ஆராய்ந்து இறைவன் இருக்கிறார் என்று நிரூபித்து விட்டோம். இன்றைய தலைப்பை நிறைவேற்றி விட்டோம். ஆனால் சில தமிழ் சொற்களின் உண்மை நிலை அர்த்தத்தை கூறுகிறேன். இங்கு நான் பல இடங்களில் மதம் மற்றும் கடவுள் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மாறாக சமயம் மற்றும் இறைவன் என்று கூறினேன். ஏனென்றால் மதம் என்னும் தமிழ் வார்த்தை ரிலிஜன் என்னும் ஆங்கில வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இல்லை. மதம் என்னும் தமிழ் வார்த்தைக்கு வெறி, உச்சகட்ட கோபம், மதர்ப்புடைய நிலை என்று பொருள். ரிலிஜன் என்ற வார்த்தையின் சரியான தமிழ் சொல் சமயம். அதுபோல கடவுள் என்ற தமிழ் வார்த்தை நம்மை படைத்த அல்லது ஆங்கில காட் என்ற சொல்லின் பொருள் அல்ல, கடவுள் என்றான். கடம் கூட்டல் உள் கடத்தினுள் சென்று ஜீவ சமாதியான சித்தர்களை கடவுள் என்று அழைப்பர். காட் என்ற வார்த்தையின் சரியான தமிழ் சொல் இறைவன். இனி இந்த வார்த்தைகளின் பொருள் அறிந்து பயன்படுத்துவோம் என கூறி விடைபெறுகிறேன். உறவினர்களே, நன்றி. அடுத்த தொடரில் இறைவன் எப்படி இருப்பான், அவனை பார்க்க முடியுமா, அவன் எங்கு இருப்பான் என்பதை பற்றி பார்ப்போம்.